ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். மார்ச் மாசத்துக்கு நான் எப்படி பட்ஜெட் போட்டிருக்கேன், எவ்வளோ செலவு பண்றேன், எவ்வளோ சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம், நிறைய டிப்ஸும் கிடைக்கலாம். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன செலவுனா, வாடகைக்கான செலவுக்கு நான் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன். வாடகைக்கு 8000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். என்னோட வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு வாடகை 7000 ரூபாய் தான் எல்லா மாசமும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாசத்துல இருந்து வாடகை ஏத்திட்டாங்க. 1000 ரூபாய் ஏத்தினதுனால 8000 ரூபாய் வாடகைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். மளிகை பொருட்கள் பார்த்தீங்கன்னா அரிசி, செக்கு, எண்ணெய் எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு 3000 ரூபாய் ஆகுது. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கிறோம். ஸோ எங்க 2 பேருக்குமானது தான் இந்த செலவுகள். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட பட்ஜெட்டும் இருக்கும். இது மூலியமா உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ எனக்கு 3000 ரூபாய் மளிகை பொருட்களுக்கு ஆயிரும். ஸோ நீங்க ரேஷன்ல கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மளிகை பொருட்களுக்கான அமௌண்ட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா காய்கறிக்கு நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். காய்கறியை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை தான் காய்கறி வாங்குவோம். சந்தையில போய் வாங்குறதுனால கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி சந்தையில வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 1000 ரூபாய் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சந்தையில கூறு கட்டி எல்லாம் காய்கறி எல்லாம் விற்பாங்க 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி வாங்கிட்டாலே எங்க 2 பேருக்குன்றதுனால கரெக்டா இருக்கும். அதிகபட்சமே ஒரு காய்கறி வாங்குறோம் அப்படின்னா 1/4 கிலோ தான் வாங்குவோம். ஸோ அதனால எனக்கு இப்ப கத்திரிக்காய் அப்படின்னா ஒரு 1/4 கிலோ அந்த மாரி சொல்றேன் நான். ஸோ அந்த மாரி வாங்குறதுனால எங்களுக்கு 1000 ரூபாங்கிறதே கரெக்டா இருக்கும் எங்க 2 பேருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பழங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். இப்போ சம்மர் வரப்போறதுனால நிறைய நமக்கு டீஹைட்ரேட் ஆகும், ஹீட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால ஹீட் அதிகமா இருக்கனால கொஞ்சம் பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. ஸோ அதனால நான் பழங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். நான் எல்லா டைமுமே பழங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடுவேன். ஸோ அந்த தடையும் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். நான்வெஜ்ல முட்டை, மீன், சிக்கன் மட்டும் தான் வாங்குவோம். ஸோ 1000 ரூபாய் கரெக்டா இருக்கும். மட்டன் வாங்கணும் அப்படின்னா ரேட் இங்க கொஞ்சம் அதிகமா வரும். ஸோ நாங்க மட்டன் வாங்காததுனால ரேட் எங்களுக்கு கம்மியா வருது. முட்டை டெய்லி 2 முட்டை சாப்பிட்டுப்போம். நாகப்பட்டினத்துல இருக்கிறதுனால நாங்க மீன் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஸோ அதை அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம். சிக்கன் வாங்கிப்போம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு ஒரு 1000 ரூபாய். ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட்லாம் அந்த அளவுக்கு நாங்க சாப்பிட்றது இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வாங்கி வச்சுப்போம். அது அப்பப்போ ஸ்நாக்ஸா எடுத்துப்போம். நிறையலாம் நாங்க வாங்க மாட்டோம். நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்னா காஸ்ட்லியா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 150 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி தான் நாங்க வாங்கி அப்பப்போ எங்களுக்கு தேவைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா கேஸுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். கேஸை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் தான் ஆகும். ஆனா 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் கேஸ் வாங்குவேன். அதனால எனக்கு 500 ரூபாங்கிறது கரெக்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா கரண்ட் செலவுக்கு எனக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய் ஆயிரும். ஸோ 2000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். மாசத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாய். இந்த வாட்டி சம்மர் வரப்போறதுனால இந்த தடவை ஏசி எல்லாம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் பில் கொஞ்சம் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. அதனால 2000 ரூபாய் நான் எடுத்து வச்சிருக்கேன். மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபாய். அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றாங்க. எப்பயாவது தான் நாங்க பைக் எடுத்து யூஸ் பண்ணுவோம். கடைக்கு போகும்போது இல்ல வெளியில ஏதாவது அவுட்டிங் போகும்போது மட்டும்தான். 1000 ரூபான்றது எங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க வெளியில போய் வேலை பாக்குறாங்க உங்க ஹஸ்பண்ட், இல்ல நீங்க வெளில போய் வேலை பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்ப பெட்ரோலுக்கான அமௌண்ட் எவ்வளவு ஆகுதுன்றதை நீங்க ஒதுக்கிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாசமும் நான் 1000 ரூபாய் ஒதுக்கி வச்சிருவேன். குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் நான் ஒதுக்கிடுவேன். அதிகபட்சம் 2000 3000 கூட சம்டைம்ஸ் நான் ஒதுக்கி இருக்கேன். ஏன்னா நமக்கு எமர்ஜென்சின்றது நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. எமர்ஜென்சி நமக்கு எப்போ வரும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நம்ம காசு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அந்த டைம்ல போய் நம்ம யார்ட்டையும் கடன் வாங்க முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். எல்லா மாசமும் நான் ஒரு 1000 ரூபாய் எப்பயுமே எடுத்து வச்சுப்பேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸா எனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி எதுவும் ஆகாதனால அந்த காசை சேர்த்து இந்த தடவை ஒரு 4000 ரூபாய் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த தடவை எனக்கு மெடிக்கல் கொஞ்சம் போற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த காசெல்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அதனால நீங்க பட்ஜெட் போடும்போது கண்டிப்பா மெடிக்கலுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நீங்க ஒதுக்கிடுறது ரொம்ப நல்லது. நம்ம யார்ட்டையும் போய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா அவுட்டிங் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2000 ரூபாய் நான் ஒதுக்குறேன். நாங்க இப்ப நாகப்பட்டினத்துல இருக்கிறதுனால இங்க பெருசாலாம் ஒன்றும் அவுட்டிங் போறதுக்கு இடமும் கிடையாது. நாங்க போறதுக்கு உங்களுக்கு டைமும் இருக்காது. ஸோ பீச்சுக்கு போவோம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மூவி அந்த மாதிரி ஏதாவதுக்கு போவோம். ஸோ அதுக்கு ஒரு எப்பயாவது அமௌண்ட் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் ஏதாவது வந்ததுன்னா மொய் செய்யறதுக்கும் சேர்த்து நான் ஒரு 2000 ரூபாய் ஒதுக்கி இருக்கேன். இந்த செலவு ஆகலைன்னா இதை கூட நான் சேமிக்க தான் செய்வேன்.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபோன் ரீசார்ஜ், இன்டர்நெட் இது ரெண்டுமே வந்து நான் வருஷ கார்டு போட்டிருக்கேன். அதனால வந்து எனக்கு மாசம் மாசம் ஆகக்கூடிய செலவுகள்ல நான் அதை ஒதுக்கல. இப்போ வந்து நீங்க மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்றீங்க, இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்றீங்கன்னா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகுதோ அதை வந்து ஒதுக்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா இஎம்ஐ அமௌண்ட் இருந்ததுன்னா அதையுமே நீங்க மாச பட்ஜெட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. purple.comல தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஒரு 1000 ரூபா வந்து ஒதுக்கியிருக்கேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 இயருக்கு ஒரு தடவை வாங்கினாலே போதுமானது. ஏன்னா இப்போ நம்ம ஷாம்பு அப்புறம் ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் வாங்குறோம் அப்படின்னா எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்குமே இருக்கும். பெரிய பாக்ஸ் பெரிய டப்பாவாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஆர்டர் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு ஒரு 1000 ரூபா வந்து ஒதுக்கியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் எனக்கு செலவுகள் வந்து ஆயிரும். இதுல வந்து வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000 வந்து வருமானம் வருது. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்க வருமானம் தான் 50,000 ரூபாய். ஸோ அதுல வந்து 22,000 ரூபாய் வந்து எங்க 2 பேருக்குமான செலவுகள் வந்து ஆகுது. இது வந்து ஒரு சில பேர் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, நிறைய அமௌண்ட் நீங்க செலவு பண்றீங்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் கம்மி, இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்றாங்க. ஸோ வந்து எங்களுக்கு நாங்கள் பட்ஜெட் போட்டு நாங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் தான் நான் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிறேன். கரெக்டாக எனக்கு பட்ஜெட் போடுறதுனால நிறைய சேமிக்கவும் முடியுது, செலவுகளையும் என்னால் கம்மி பண்ண முடியுது. அதனால நீங்கள் பட்ஜெட் வந்து கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா பட்ஜெட் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு ஏற்ற வருமானம் எவ்வளோ வருது, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ செலவுகள் தான் இருக்குது, இதை தாண்டி எனக்கு செலவுகள் கிடையாது. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் பட்ஜெட் போட்டிருக்கேன். சேமிப்பு பார்த்தீங்கன்னா 24,500 ரூபா பண்ணுறேன். என்னென்ன முறையில் சேமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி கட்டிட்டு இருக்கேன். 10,000 ரூபா வந்து மாசம் கட்டிட்டு இருக்கேன். நகை சீட்டு வந்து ஜிஆர்டில ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆப் மூலியமா தான் கட்டிட்டு இருக்கேன். மாசம் ஒரு 3,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்கேன். எல்ஐசியில வந்து இன்சூரன்ஸ் வந்து கட்டிட்டு இருக்கேன். 8,500 ரூபா வந்து மாசம் கட்டுறேன். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு 3,000 ரூபா. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டியும் நகை சீட்டு மட்டும் தான் நான் கட்டிட்டு இருக்கிறது. எல்ஐசியில இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இது ரெண்டுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் மாசம் மாசம் கட்டிப்பாங்க. ஸோ 24,500 ரூபா வந்து நாங்க 2 பேருமே சேர்ந்து சேமிக்கணும்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பட்ஜெட் வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் 50,000, செலவுகள் 22,000, சேமிப்புகள் 24,500 ரூபா போக 3,500 ரூபா மிச்சம் இருக்கு. இது வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு இந்த 3,500 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3,500 ரூபாய் எப்பயுமே நம்ம கிட்ட காசுன்றது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி எதுக்குமே சரி, நம்ம யார்ட்டையும் போய் கடன் வாங்கவும் முடியாது. அந்த டைம்ல அவங்கள்ட்ட இருக்குமா, நம்ம கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால நம்மளுக்கு ஏற்ற வருமானத்துல நம்ம பட்ஜெட் போட்டுட்டு ஃபேமிலி ரன் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. நிறைய பேர் வந்து நான் இன்ஸ்டால போடும்போது கேட்பாங்க, உங்களுக்கு கடனே இல்லையா, எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் பட்ஜெட் போட்டு உங்களால சேமிக்க முடியுது அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்குமே கடன் இருந்துச்சு, கடன் இல்லாம எல்லாம் இல்லை. ஒரு 2 வருஷம் நாங்கள் கடனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3-2 மந்த்ஸுக்கு பட்ஜெட் போடும்போது கஷ்டமா தான் இருந்தது. ஆனால் மாசம் மாசம் நாங்கள் போடும்போது எங்களுக்கு வந்து நிறையவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய அமௌண்ட் சேமிக்க முடிஞ்சது, கடனையும் எங்களால் ஈஸியாக அடைக்க முடிஞ்சது. என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கடன் வாங்காதீங்க. அப்படி உங்ககிட்ட கடன் இருந்ததுன்னா தயவு செய்து சீக்கிரமா கடனை அடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை போட்டு நிம்மதியா வாழுங்க. கடன் இல்லாம இருக்கிற வாழ்க்கை தான் வந்து நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இந்த பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு எந்த அமௌண்ட்லயாவது பட்ஜெட் தேவைப்பட்டாலுமே கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.